Okay, fine. So I think உங்க doubts எல்லாமே clarify ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Some of my old students know about the classes and சில new studentsum இருக்கீங்க அவங்களுக்காக. Okay, fine. And today is our class 1, so we are going to start with polity. இப்போ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? Yes? Doubts இருக்கா? இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ் கிளாஸ் போனதுக்கு அப்புறமா டவுட்ஸ் எதுவும் வந்து நம்ம கொண்டு போக முடியாது. ஏன்னா இட்ஸ் எ கிராஷ் கோர்ஸ். ஓகே, அகைன் ஐம் ரிப்பீட்டிங். இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியில எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப டஃபஸ்ட் ஜோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு ஒன்று உண்டு. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்பவுமே கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக்கும் கூட. ஆனா அது எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டச் பண்ணவே மாட்டாங்க. ஏன் டச் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுல லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லிட்டு மேம் இதெல்லாம் படிக்கவே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த சாப்டர் எப்பவுமே இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் இன்னைக்கு உங்களுக்கு நான் அழகா என்னோட ஸ்டைல்ல நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நம்ம நோட்ஸை படிச்சுட்டு பிளஸ் 1 minute. I request everyone not to use the board. உங்களோட மானிட்டர் மூவ் ஆகுது. கோஹோஸ்ட் இத ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபைன். ஸோ இதை படிச்சுட்டு நான் வந்து ஆஃப்டர் கிளாஸ் ஸ்கூல் புக்ல எதை ரெஃபர் பண்ண சொல்றேனோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு ஹேண்ட் நோட்ஸும் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸோட ஸ்ட்ரக்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மேக்சிமம் என் நோட்ஸ் படிச்சாலே போதும். இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூல் புக்கு படிக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது இல்லையா உங்களுக்கு? அதுக்காக நான் சொல்றேன். சரி, ஸோ ஏதாவது நீங்க கேட்கறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை நான் மியூட் பண்றேன். தென் நீங்க அன்மியூட் பண்றேன். நீங்க என்கிட்ட கேட்கலாம். பேசவே பேசலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்றது என்னன்னா நமக்கு 1857 இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட ஏரியா. இந்த 1857க்கு முன்னாடி பின்னாடி 2 வகையான சம்பவங்கள் நடந்துச்சு. 1857க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தத நம்ம கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட அலுவலகத்தின் ஆட்சி முறைகள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 1857க்கு பின்னாடி இருந்தத பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரியாமலே பல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் ரூல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. பிரிட்டிஷ் ரூல்ன்றது ஆஃப்டர் 1857 மட்டும்தான். அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1773 இருந்து 1853 வரைக்கும். அண்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றது 1858 இருந்து 1947 வரைக்கும். This period is called British rule and this period is called company rule. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியால நமக்கு பிசினஸ் பண்ணும்போது இதை ரெகுலேட் பண்றதுக்காக, இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக, தட் இஸ் ரெகுலேட், ஒழுங்குபடுத்த. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நான் பைலிங்குவல் தமிழ்லயும் சொல்லிட்டே வருவேன். என் கூடவே நீங்க காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த ரெகுலேட்டிங் சட்டங்கள் ஆக்ட்ஸ போடுவாங்க. இது எல்லாமே இந்த பீரியட்ல. அப்ப பிரிட்டிஷ் இந்தியர்களுக்காக, ஓகே, ஃபார் த இந்தியன்ஸ் சில ஆக்ட்ஸ் போடுவாங்க. அது இந்த காலகட்டத்துல போடுவாங்க. இப்ப இது ரெண்டை தான் நம்ம பிரிச்சு படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? இப்ப நம்ம எப்படி போட்டாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். இப்ப இதை காப்பி பண்ணிக்கிறதா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். மேக்சிமம் உங்களுக்கு நான் எழுதும் போதே என் கூட எழுதிட்டே வாங்க. ஓகே, சப்போஸ் நீங்க எழுதலைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆஃப்டர் கிளாஸ் காப்பி பண்ணுங்க. மேக்சிமம் கிளாஸ்லயே காப்பி பண்ணுங்க, அது பெட்டர் வே. இப்போ லெட் அஸ் கோ. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கதையை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை நான் உங்களுக்கு டைம் லைனா போடுறேன். 1600 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபார்மேஷன், கிழக்கிந்திய கம்பெனியினுடைய துவக்கம். 1600ல தான் நமக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் ஆகுது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஏன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர்னா பிரிட்டன்ல இருந்து இந்தியாவை பார்க்கும்போது இந்தியா ஈஸ்ட் சைட்ல இருக்கும். ஈஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி பயணம் செஞ்சு நமக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய காரணத்தினால இதுக்கு நேம் என்னன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? இதை ஃபர்தர் நான் மெயின்ஸுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது இன்னும் இலாபரேட்டா சொல்லி கொடுத்தேன். இப்போதைக்கு ஷார்ட்டா கொண்டு போறேன். ஓகே, அண்ட்
1612ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குவீன் எலிசபெத் கிட்ட ஒரு ராயல் சார்ட்டர், ஓகே, ராயல் சார்ட்டர்னா அரசாணை, அரசு ஆணை, ஓகே, அரசாணை வாங்கிட்டு இந்தியாவை நோக்கி பயணம் செஞ்சு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது 1612ல சர் தாமஸ் ரோவ் அப்படின்றவர் பர்மிஷன் வாங்கியிருப்பார் ஒரு முகல் கிட்ட இருந்து. அப்ப இருந்த முகல் யாருன்னா ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீர் கிட்ட என்ன பெர்மிஷன் வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு பில்ட் அ ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரி கட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. எங்கன்னா சூரத்ல, ஓகேங்களா? அப்ப சூரத்ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவில பிரிட்டிஷனுடைய ஃபேக்டரி லொகேட் ஆகுது. ஆர் யூ கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1639ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சில வணிக வளாகங்கள் கட்டுறாங்க. ஓகே, ஆர் வர்த்தக நிறுவனங்கள்னு கூட சொல்லலாம். இட்ஸ் கால்ட் அஸ் வணிக வளாகம், வர்த்தக நிறுவனங்கள். ஸோ ட்ரேட் சென்டர்ஸ்னு சொல்லுவோம். இது எங்கெங்க அமைக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த இயர் கொஸ்டின் ஏரியா எங்க அமைச்சாங்கன்றது கொஸ்டின் ஏரியா. ஓகே, அட் முசலிப்பட்டினம் அண்ட் மெட்ராஸ். மெட்ராஸ்லயும் முசலிப்பட்டினம்லயும் கிரியேட் பண்றாங்க. தென் 1658ல அதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ட்ரேட் சென்டரை ஹுக்லி அப்படின்ற இடத்துல அமைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1661ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அனதர் ட்ரேட் சென்டரை பாம்பேல அமைக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா முழுக்க அவங்களோட ஃபேக்டரி அமைச்சோன்னு இவங்களோட டாமினேஷன் அதிகமாயிடுது இந்தியால. இப்படி போகும்போது ஒரு முக்கியமான நாள் ஏற்படுது. தட் இஸ் 23rd June 1757. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், 23rd June என்னன்னு? எஸ் சகனா, ரெக்கார்டட் கிளாஸ் கண்டிப்பா அவைலபிள். ஒர்க்கிங் பீப்புள் இருப்பீங்க, ஹோம் மேக்கர்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆப்ஷன் நாங்க கொடுப்போம், கவலைப்படாதீங்க. எக்ஸாக்ட்லி, வெரி குட் யாழினி. பேட்டில் ஆஃப் பிளாசி. அண்ட் இன்னொரு கண்டிஷன், நம்ம கிளாஸ்ல நான் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது, நீங்களும் பேசணும். தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க, அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், சரியா? பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பிளாசி வார் யாருக்கு யாருக்கிடையேன்னு இங்கே போட்டலாமா? இது இந்தியன் பாலிட்டி கிளாஸ் தான், ஆனா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு போறதுனால தப்பு கிடையாது, சரிங்களா? பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராபர்ட் கிளைவ் அப்படின்ற பயங்கரமான ஒரு கேரக்டருக்கும் நம்மளோட நவாப் ஆஃப் யாரு, பெங்கால், பெங்காலினுடைய நவாப், அப்ப இருந்த நவாப் ஆஃப் பெங்கால் யாருன்னா சிராஜ் உத் தௌலத் அப்படின்றவர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சண்டை தான் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகே, சோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி தான் பிரிட்டிஷ்கிடையே ஒரு பயங்கரமான ஃபீலை கிரியேட் பண்ணுது. என்னடா நம்மளாலதான் இந்த முகல்ஸே வாழ்ந்துட்டு இருக்காங்க, நவாப்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க என்னவோ பெருசா பண்றாங்க, நம்ம சொல்ற மாதிரிதான் இவங்க நடந்துக்கணும்ட்டு ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றது இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி தான். இதுக்கு அடுத்து அப்பயும் பாத்தீங்கன்னா முகல்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இந்த இடத்துல வந்து முகல்ஸ் தோத்து போயிடுவான் அண்ட் ஈவன் ஜெயிச்சிருவான். யாரு, பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவான். ஆனாலும் பிரிட்டிஷ் ரொம்ப புத்திசாலி, முகல்ஸை கீழே இறக்கிட மாட்டான். முகல்ஸ் அதே அரசு பதவியில உட்கார வச்சுட்டு பக்கத்துல கூட இவனும் உட்காந்துருவான். ஏன்னா இந்தியன் பீப்புள் வந்து பிரிட்டிஷ் சடனா வந்து அந்த அரச பதவியில உட்கார்ந்தா கோவப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கிங்காவே உட்கார வச்சுட்டு பக்கத்துல கூடவே இவன் உட்காந்துட்டு இவன் என்ன சொல்றானோ அதை தான் கிங் செய்யணும், இப்படி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது எப்ப ரொம்ப அதிகமாச்சு, பீக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியமான சம்பவம். மை டியர்ஸ், அதே மாதிரி நான் உங்களுக்கு எங்கெல்லாம் பக்கத்துல கியூன்னு போடுறேனோ உங்களுக்கு நான் கொடுக்கறது செலக்டிவான டேட்டாஸ் தான். ஏன்னா நீங்க ஷார்ட் ஸ்பேன்ல நம்ம எக்ஸாம் படிக்கணும். அப்ப இந்த டேட்டாஸை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா போதும், சரிங்களா? நான் கியூ போடுறதுலாம் நீங்களும் கியூ போட்டுட்டு வாங்க. ஓகே, அடுத்து முக்கியமானது பேட்டில் ஆஃப் பக்சர். பக்சர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது எப்போனா 1764ல இந்த பக்சர் வார்ல டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன்ஸை. எப்படின்னா இது முகல்ஸுக்கும் வர்சஸ் பிரிட்டிஷ்க்கும் நடந்துச்சு. இப்ப நமக்கு இங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்றேன். முகல் சார்பா சண்டை போட்டது யாரு,
பிரிட்டிஷ் சார்பா சண்டை போட்டது யாருன்றது கொஸ்டின் கேட்பாங்க. அகைன் ஐம் ரிப்பீட்டிங், இங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் முகல் சார்பா சண்டை போட்டது யாரு, பிரிட்டிஷ் சார்பா சண்டை போட்டது யாருன்ட்டு. பிரிட்டிஷ் சார்பா சண்டை போட்டது யாருன்னா ஹெக்டர் முன்ரோ. சரியா, இதெல்லாம் இங்கேயே படிச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சோம் ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ணணும். முன்ரோ, முன்கோவப்படுறவர் முன்ரோ. சரியா, இவரு சண்டைக்கு போயிட்டாரு. அண்ட் முகல் சார்பா 3 கேரக்டர்ஸ். முகல் சார்பா 3 கேரக்டர்ல இன்ஃபேக்ட் 3 பேர் மும்மூர்த்திகள் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் போட்டு சண்டைக்கு போவாங்க. ஆனா தோத்துதான் போவாங்க. அந்த 3 கேரக்டர்ஸ் யாருன்னு நான் சொல்றேன். ஓகே, சுஜா உத் தௌலா, மிர் காசிம் அண்ட் ஷா அலாம் டூ. இந்த ஷா அலாம் டூன்றது தான் முகல். சரியா, இந்த மிர் காசிம்ன்ற வந்து பெங்கால். அண்ட் இந்த சுஜா உத் தௌலக்ன்றது அவுத். அவாதுன்னு இப்ப இருக்கு இல்லையா, அந்த அவாதினுடைய சுபாஷினி உங்களோட இது மியூட் ஆயிடுச்சு. ஓகே, சுஜா உத் தௌலக். ஓகே, இதனுடைய நவாப், சாரி அவுதினுடைய நவாப் தான் சுஜா உத் தௌலக். ஓகே, இந்த 3 பேரும் தான் சண்டைக்கு போவாங்க. யார் எதிர்த்து? ஹெக்டர் முன்ரோ. ஆனா இதுலயுமே இவங்க 3 பேரும் தோத்து போயிடுவாங்க. ஹெக்டர் முன்ரோ வில் வின். அப்ப பேட்டில் ஆஃப் பிளாசிலையும் இந்தியன்ஸ் தோத்து போயிட்டோம், பேட்டில் ஆஃப் பக்ஸர்லயும் இந்தியன்ஸ் தோத்து போயிட்டோம். ஐ யூ கிளியர் வித் தி ஹிஸ்டரி? இதுல என்ன क्वेश्चन கேட்பாங்கன்னு நான் சொன்னேன், பாத்துட்டீங்க இல்லையா? இந்த டேட், இந்த வருஷங்கள் மிக முக்கியமானது. ஓகே, shall I move it? மூவ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் ஒன். இது போட்டுக்கோ, மேல போட்டுக்கோ, பேண்ட் அழுக்காயிடும். ஹோம் மேக்கர்ஸ் நீங்கெல்லாம் பாக்குறீங்கன்னு தெரியுது. ஒரு நிமிஷம் நான் பண்ணி, ஐ திங்க் ஐ ஷுட் ஹவ் சேஞ்ச் தி செட்டிங். ஓகே, நான் ரைட் சைடு எட்ஜஸ் ஹைட் ஆகுது. ஓகே சுபி, நான் சென்டர்ல எழுதுறேன். சரியா, ஃபைன். இப்போ இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்க இல்லையா? லாஸ்ட் ஸ்லைட். எனி டவுட் so far with the historical things? clear? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் தெளிவா இருக்கு இல்லையா? உங்களுக்கு இதுல ஏதாவது வார்த்தைகள் தமிழ்ல வேணும் மேம் எழுதி போடுங்க அப்படின்னீங்கன்னா நான் எழுதி போடுவேன். நான் தமிழ்ல சொல்லிட்டே வருவேன். சரிங்களா, உங்களுக்கு எழுதி போடணும்னா ரைட் இட். இதெல்லாம் சிம்பிள் வார்த்தைகள்ன்றதுனாலதான். ஓகே, மூர்த்தி நான் அதை ஏன் டச் பண்ணலன்னா உங்களுக்கு அகைன் அது ஹிஸ்டரியில நீங்க படிக்கணும். சி, இங்க நான் வந்து சில வேர்ட்ஸ், சில டேட்ஸ் கண்டிப்பா நம்ம இங்க பார்த்தா பெட்டரா இருக்கும்ன்றது மட்டும் தான் நான் இங்க டச் பண்ணுவேன். அது ஹிஸ்டரி ஃபேக்கல்ட்டியும் சொல்லி கொடுப்பாங்க. மேம் ஃபேக்டரி அண்ட் சேல்ஸ் சென்டர் இஸ் டிஃபரெண்ட். யா ட்ரேட் சென்டர் டிஃபரெண்ட், ஃபேக்டரி டிஃபரெண்ட். ஃபேக்டரின்றது வந்து வேர் ஹவுஸா பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகே, ஏன்னா அந்த பேட்டில் ஆஃப் பக்ஸரை வந்து அவர் சொல்லும் போது கதையோட சொல்லி அந்த டேட் சொல்லுவார். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நம்ம அடுத்தது போப்போம். இப்பதான் நம்மளோட பாயிண்ட், ஆரிஜின் ஆஃப் பாலிட்டி. ஏன் அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சர்ல இந்தியாவினுடைய திவானி ரைட்ஸ், திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, திவானி என்றால் வருமானம், வரி. ஓகே, தட் இஸ் டாக்ஸ். இந்த டாக்ஸ் பவரை பிரிட்டிஷ் வாங்கிக்கலாம். யார் வாங்கிக்கிறாங்க? பிரிட்டிஷ் இஸ் டேக்கிங் ஓவர். இங்க பிரச்சனையே அதுதான். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்தியான்ற வேர்டு பேட்டில் ஆஃப் பக்ஸர் எழுதும்போது நான் எழுதிட்டு இருக்கேனே, அது சரியா? இஸ் இட் ரைட்? பேட்டில் ஆஃப் பக்ஸர் போது இந்தியா இருந்துச்சா? என் கேள்வி அதான். நீங்களும் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. மேம் இந்தியா இருந்துச்சா மேம்? இந்தியனா? இந்தியாவே கிடையாதுப்பா, நீ வேற. there was no India at all. நமக்கு எங்க இந்தியா இருந்துச்சு? நம்ம சவுத் இந்தியா தனி, நம்மள சவுத் இந்தியா கூட கிடையாது. பாண்டிய நாடு, பல்லவ நாடு, சேர நாடு, சோழ நாடு, தனித்தனி நாடு. நாடு மீன்ஸ் தனி கண்ட்ரி. பீகார் தனி, பெங்கால் தனி, மெட்ராஸ் தனி, இப்படி இருந்தோம். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்றது பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல நீங்க அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ப்ராவின்சஸ் கூட கிடையாது ஸ்ருதி. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1764ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மாகாணங்கள், ப்ராவின்சஸ், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவன் பிடிச்சது பெங்கால்.
பெங்கால்ல திவானி ரைட்ஸ் பிடிக்கிறான் பாருங்க, 3 ஏரியாவினுடைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை பிடிக்கிறான் பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ப்ராவின்ஸை கிரியேட் பண்றான். இந்த ஏரியா இருந்துப்பா, இது ஃபுல்லா ஒன் ஏரியா, மைனி, இட் இஸ் மைன் அப்படின்ட்டு. தென் ஹவு மேம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி? இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா சுதர்ஷன், அவன் கண்ணுக்கு அது ஈஸ்ட் இந்தியா, இந்தியான்னு அவனா நினைச்சுட்டான். இதை நம்ம எங்க படிக்கலாம்னா, இப்ப வந்து நமக்கு டைம் பத்தாது, அதனால உங்களுக்கு இந்த கதையை நான் அடுத்து மெயின்ஸ் கிளாஸ் எடுப்பேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப டெப்தா சொல்லி கொடுக்குறேன். பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிஸ் இருக்கு இதை பத்தி. ஓகே, டோன்ட் வரி, நம்ம அப்ப பாத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம இதுக்கு போயிடலாம். இப்ப நமக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் YG, ஐ அம் த கவர்மெண்ட், நான் தான் இந்தியன் கவர்மெண்ட் பா. ஓகே, லெட் அஸ் டேக் சுபாஷினி. சுபாஷினி வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியை யூஎஸ்ஏல வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஷீ இஸ் ஏ இந்தியன். மேடம், நான் யூஎஸ்ஏல கம்பெனி நடத்துவான்னு பெர்மிஷன் என்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போய் யூஎஸ்ஏல கம்பெனி நடத்தணுமா, இல்ல இவங்க பெர்மிஷன் வாங்காமலே யூஎஸ்ஏல கம்பெனி நடத்தலாமா? நீங்க சொல்லுங்க. அவங்க ஒரு இந்தியன், இந்தியால இருக்காங்க, இந்தியால இருந்து யூஎஸ்ல கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. பெர்மிஷன் வாங்கணுமா, வாங்க தேவையில்லையா? நீங்க சொல்லுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா போதும். திங்க். என் கிளாஸ்ல நான் மட்டும் பேசுறது கிடையாது, நீங்களும் பேசணும். நாட் நீடடா, அச்சுச்சோ ஸ்ருதி, அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியன் மஸ்ட் கெட் அ பர்மிஷன். நீங்க ரிலையன்ஸ் அம்பானியாவே இருந்தாலும் சரி, மை டியர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நான் யூஎஸோட பிசினஸ் பண்ணுவா அப்படின்னு பெர்மிஷன் வாங்கணும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்தியால வந்து பிசினஸ் பண்ணவங்க. அப்ப இது ஜஸ்ட் என்ன, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். நம்ம ரிலையன்ஸ் அம்பானி, டாடா இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு கம்பெனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க சடனா இந்தியால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணினாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணுமா வேண்டாமா? சார், இந்த மாதிரி அங்க வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றேன் சார், அங்க இருக்கக்கூடிய திவானி எல்லாம் கலெக்ட் பண்றேன், சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும்ல. ஆனா சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. ஆனா பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியால என்னவோ பண்ணிட்டு இருக்கான்பா, அவன் ஒழுங்கா டாக்ஸ் கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் கணக்கு கொடுப்பாங்க. பிரிட்டனுக்கு டாக்ஸ் கட்டணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருஷம் வருஷம் டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் கேட்டா, சார் என் கம்பெனியே திவாலாகிற நிலைமையில இருக்கு சார், வருமானமே இல்லை சார், இந்தியால வந்து இந்தியன்ஸ் வேலைக்கு எடுக்கவே முடியல, மொழி தெரியல, ஒழுங்கா வேலை செய்யல, பிரிட்டன்ல இருந்து நான் ஆள் கூட்டிட்டு போறேன், அதனால நிறைய செலவாகுதுன்னு பொய் கணக்கு கொடுப்பாங்க. ஆனா அதுல எங்க மாட்டினாங்கன்னா, பிரிட்டன்ல வேலை அதாவது இந்தியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் பிரிட்டனுக்கு போவான் பாருங்க. இந்தியால போய் அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு ஒர்க்கர்ஸ் ரிட்டர்ன் போவான் இல்லையா, அவெல்லாம் பெரிய ஆளா இருப்பான், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிடுவான். அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா மிஸ்டர் ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ பிரிட்டனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. பிரிட்டனுக்கு ராபர்ட் கிளைவ் போனோம்னா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிடுவார். இங்கதான் மாட்டுவாங்க. ராபர்ட் கிளைவ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஒன் ஆஃப் அ பர்சன். இவரு சாதாரண ஆளா இந்தியாவுக்கு போனவர். இவர் எப்படி சடனா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனாங்க? there's something wrong here அப்படின்னு. அண்ட் பற்றாக்குறைக்கு என்ன கவர்னர் ஆக்குங்கன்னு நிறைய பேர் வந்து சான்ஸ் கேட்பாங்க, இதுலதான் மாட்டுவாங்க. அப்போ the British government will decide something. இல்ல, நம்ம கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும், இதை ஒழுங்குபடுத்தணும்னு. அப்ப அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக, சரி செய்வதற்காக கொண்டு வந்ததுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. Are you clear with the story? இப்ப ஃபர்ஸ்ட் போட்ட இந்த சட்டம் ஏன் போட்டாங்கன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒழுங்கா இல்ல, இந்தியால ஏதோ குளறுபடி பண்றான், அதை சரி பண்ணணும். ஓகே, இனி இதை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேட்டில் ஆஃப் பக்சருக்கும் இந்த ஆக்டுக்கும் என்ன கனெக்டிவிட்டின்னு. ஓகே ஃபைன். இப்போ இதுல என்ன பண்ணாங்கன்னு சொல்றேன். நம்ம இங்க இப்ப வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஒரு நோட்னு எழுதுங்க. நோட், இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர், ஓகே, கவர்னர் ஆஃப் பெங்கால். முதல் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாருன்னா மிஸ்டர் ராபர்ட் கிளைவ். இவர் தான் பெங்காலினுடைய முதல் கவர்னர். இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா,
இந்த கவர்னர்ன்ற போஸ்ட கவர்னர் ஜெனரல்னு மாத்திருப்பாங்க. இது கொஸ்டின் கேட்பான். the post of governor of Bengal என்னவா மாறிச்சு இப்போ? கவர்னர் ஜெனரல். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அப்படியே எழுதிருங்க, ஈஸியா போயிடும் உங்களுக்கு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல். அப்ப கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறிடுச்சு. அண்ட் இப்ப நம்ம இங்க ஒரு நோட் போட்டு the first கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு இங்க எழுதிடணும். அப்ப இருந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வேரன் ஹாஸ்டிங். இப்ப பாயிண்ட் என்னன்னா, இப்ப நான் கொடுத்த இந்த ராபர்ட் கிளைவ் கொஸ்டின் இதுவும் கொஸ்டின். புரிஞ்சுதுங்களா? இப்ப ரெகுலேட் பண்ணும்போது கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஃபர்ஸ்ட் மாத்துவாங்க, ரெண்டாவது. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வரும்போது பிரிட்டிஷ்க்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, லெட் மீ டெல் யூ. இப்ப இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாம்பே, சாரி இங்க பெங்கால், இங்க பாம்பே, இங்க மெட்ராஸ், இப்படி 3 மாகாணத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. 3 ப்ராவின்சஸ கிரியேட் பண்ணிடுறான். சரியா? இப்போ கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இருக்கான் இல்லையா, மெட்ராஸ் அண்ட் கவர்னர் ஆஃப் பாம்பே, இவங்க 2 பேரையும் subordinated to கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இப்ப தெரியுதா ஏன் பேர் மாத்தினாங்கன்னு? able to think at least few things. இப்ப நான் டயக்ராம் போடுறேன், இப்ப புரிஞ்சுப்பீங்க பாருங்க. இது முன்னாடி பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், இது 3மே ஒரே அதிகாரத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. இதுக்கு ஒரு கவர்னர், இதுக்கு ஒரு கவர்னர், இதுக்கு ஒரு கவர்னர், தனித்தனியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, சென்ட்ரலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆளை கவர்னர் ஜெனரல்னு சொல்லி இதுக்கு கீழே இந்த 2 மாகாணங்கள். அப்ப இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியும் இது 2ம் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி ஒரு டயக்ராம கிரியேட் பண்றாங்க. இப்ப புரிஞ்சுதா? Are you clear with this? Everyone? இது ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலமா கொண்டு வராங்க. எஸ், ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுடலாம். எஸ் மிஸ்டர் உதய் பிரகாஷ், நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், கரெக்ட் தான் நீங்க சொன்னீங்க. ஓகே, ஃபைன். இப்ப நம்ம இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட், அதாவது இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் இல்ல, அந்த காலத்திலேயே ஒரு சுப்ரீம் கோர்ட் கிரியேட் ஆயிருக்கு, உச்ச நீதிமன்றம். ஓகே, சுப்ரீம் கோர்ட் எங்கன்னா கால்கட்டால in 1774. அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இது கொஸ்டின் கேட்கலாம். சர் எலிஜா இம்பே. ஓகே, இந்த சர் எலிஜா இம்பேன்றது தான் முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டா மேம் இதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அண்ட் நம்பர் 2, கவர்னர் ஜெனரலை அசிஸ்ட் பண்ண, உதவி செய்ய, ஓகே, ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ன்றது என்னன்னா அமைச்சர் குழு மாதிரி, இப்ப இருக்கு இல்லையா அமைச்சர்கள் குழு, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அந்த காலத்துல கவர்னர் ஜெனரல்னு வச்சுக்கோங்க, இவருக்கு உதவி செய்ய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இப்போ அமைச்சர்கள். அதே மாதிரி அந்த காலத்துல எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ரொம்ப சிமிலர் பிளான் தான், அப்படி கிரியேட் பண்றாங்க. இதுல 4 மெம்பர்ஸ போடுறாங்க. புரிஞ்சுதா? சோ கவர்னர் ஜெனரல் இஸ் அசிஸ்டட் பை எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். கவர்னர் ஜெனரலுக்கு உதவி செய்ய ஒரு நிர்வாக குழு, அந்த நிர்வாக குழுல 4 மெம்பர்ஸ். ஓகே, அண்ட் நம்பர் 3, மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியோட சர்வன்ட்ஸ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. இட் கண்ட்ரோல் த சர்வன்ட்ஸ் ஆஃப் கம்பெனி. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சர்வெண்ட்டை கட்டுப்படுத்துவாங்க. எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னா,
நோ பிரைவேட் ட்ரேட். இனி நீங்க தனியாக எந்த விதமான வணிகங்களும் செய்யக்கூடாது. அண்ட் நோ பிரைப். இனி எந்த விதமான லஞ்சங்களும் வாங்கக்கூடாது. சோ லஞ்சம் வாங்கக்கூடாது, தனியா வணிகம் செய்யக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ கொண்டு வராங்க. இது எல்லாமே ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலமா கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்ல இவங்களுக்கு எந்த வகையான பவர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கவனிச்சிருங்க. எந்த வகையான பவர்ஸ் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, they can handle civil and criminal case ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணலாம் ஆஃப் பிரிட்டிஷ் சம்பந்தப்பட்ட கேசஸ். புரிஞ்சுதுங்களா? ப்ரீவியஸ் ஸ்லைட் கேட்டவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இது கூடவே நம்ம let us go to one more thing called Pitt's India Act. Mr. Pitts. இந்த பிட்ஸ்ன்றது யாருன்னா யங்கர் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர், யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் அவர். ஓகே ஃபைன். இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அரசியல் சார்ந்த வேலைகளையும் வணிகம் சார்ந்த வேலைகள், கமர்ஷியல் ஃபங்க்ஷன், இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியா டிஸ்டிங்விஷ் பண்ணணும், பிரிச்சு காமிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இதற்காக டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இரட்டை என்ன சொல்றது, சாரி, இரட்டை நிர்வாகம், டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஓகே, டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷனா என்னன்னு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இரட்டை நிர்வாகம் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளை சப்போர்ட் பண்றாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஓகே, இன்னொன்னு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உடனே கவலைப்பட வேண்டாம், என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கட்டுப்பாட்டு குழு, ஓகே, and court of directors is நிறுவனத்தின் சாரி இயக்குனரின், இதுக்கு டைரக்டர்ஸ்னே போட்டுக்கோங்க, இதான் பெஸ்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கரெக்டான தமிழ் வேர்ட் கிடைக்கல நமக்கு, பட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஐ திங்க் தட் வுட் பி மச் பெட்டர். சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறவங்க. ஓகே, இவங்க பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அரசியல் சார்ந்த வேலைகளை கட்டுப்படுத்துறவங்க. இவங்க என்ன பார்த்துப்பாங்க? பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அரசியல் சம்பந்தப்பட்டதா அவங்க பார்த்துப்பாங்க. அப்ப இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்னாலே கம்பெனிக்கு தானே டைரக்டர்ஸ் இருப்பாங்க. என்னைக்காவது நமக்கு கவர்மெண்ட்ல டைரக்டர்ஸ் இருப்பாங்களா? கிடையாது. நம்ம கவர்மெண்ட்லயும் கூடங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் டைரக்டர்ன்ற பேர் இருக்குமே தவிர நமக்கு மினிஸ்டர் சைட்ல டைரக்டர்ன்ற போஸ்டே கொடுக்க மாட்டாங்க. எஸ் ஆர் நாட்? அப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றது கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். இப்ப நீங்க இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெமரைஸே பண்ண வேண்டாம், ஈஸியா நீங்க அவங்க கொஸ்டின் கேட்கணும் போட்டுக்கலாம். அப்ப பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல தான் நமக்கு டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெத்தட் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கு. ஆர் யூ கிளியர்? அது மட்டும் இல்லாம பிட்ஸ் இந்தியா ஆக்டினுடைய ஒரு முக்கியமான ஹைலைட் இருக்கு. முதல்ல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்த்தை என்னன்னு நான் சொல்றேன். First time companies possessions, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா. சரியா? companies possessions are called British possession. possession என்றால் உடைமைகள்.
ஓகே, தமிழ்ல சொல்லணும்னா உடைமை. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, கம்பெனியினுடைய இடங்கள் எல்லாம் இனி பிரிட்டிஷினுடைய இடங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. இது ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, இப்ப சொல்லுங்க, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் தெளிவா இருக்கீங்களா? பிட்ஸ் ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த 2 ஆக்ட் மூலமா. அடுத்தது போட்டது சார்ட்டர் ஆக்ட். பட்டய சட்டம். ஓகே, பட்டய சட்டம். ஃபைன். சோ சார்ட்டர் ஆக்ட், இதுலயுமே நமக்கு முக்கியமான 3 பாயிண்ட் இருக்கு. இதுல அந்த முக்கியமான 3 பாயிண்ட் என்னன்னா, first I'll draw it. யாருக்காவது இந்த ஜான் ஷார் யாருன்னு தெரியுமா? ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. இது முக்கியமான ஒரு ஆக்டும் கூட. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதே எல்லாமே முக்கியமானதை வச்சுதான். ஓகே, ஓகே. சரி, மோனோபோலினா என்ன தெரியும் இல்லைங்களா? மோனோபோலினா அவங்க மட்டுமே வணிகம் செய்யக்கூடிய உரிமை, சரியா? அந்த மோனோபோலி உரிமையை அடுத்த 20 இயர்ஸுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இந்த ஜான் ஷோர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருப்பார். சோ இந்த பட்டய சட்டம், தட் இஸ் சார்ட்டர் ஆக்ட் 1793 மூலமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேன் டூ ட்ரேட் வித் இந்தியா ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். இனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். இட் மீன்ஸ் வேற எந்த கம்பெனிக்கும் பெர்மிஷன் கிடையாதுன்னு பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பெரிய ஆட்களுக்கும் ஒரு சலுகை கொடுத்திருப்பாங்க. பிரிவிலேஜ் என்றால் சலுகை. அந்த சலுகை என்னன்னா, இவங்களுக்கு சில லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபர்மன், நம்ம ஹிஸ்டரியில படிப்பீங்க, ஃபர்மன்ட், ஐ திங்க் ஃபர்மன் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சில லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு டாக்ஸே கிடையாது. அவங்க எப்ப வேணாலும் குட்ஸ் எடுத்துட்டு போலாம், கொண்டு வரலாம்ன்ற மாதிரி சில ப்ரிவிலேஜ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம இந்தியால இக்கானமியை கிராஷ் பண்ண யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சில ப்ரிவிலேஜ் கொடுத்தோன்னே சைனாக்கு ஓபிஎம் ட்ரேடு ஓப்பன் ஆகும். இது கொஸ்டினா கேட்பாங்க. எந்த ஆக்டுக்கு கீழே ஓபிஎம் ட்ரேட் டு சைனா இந்தியால இன்க்ரீஸ் ஆச்சு? ரிமெம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொடுக்க இந்த நோட்ஸ் வச்சு நீங்க யூபிஎஸ்சிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நீங்க போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க the quality of notes that I give. ஓகே, இப்போ சார்ட் ட்ராக் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ நமக்கு சார்ட் ட்ராக்ஸ் 1793 மட்டும் கிடையாது, நமக்கு இன்னும் சில சார்ட் ட்ராக்ஸ் இருக்கு. இப்ப சார்ட் ஆக்ட் 1813. இந்த ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேட் மோனோபோலி எண்டட். இவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தாங்க இல்லையா? அந்த ட்ரேட் மோனோபோலியை முடிச்சு விட்டுட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் யார் வேணாலும் வரலாம். Now even
அதர் கம்பெனிஸ் கேன் ட்ரேட். மற்ற கம்பெனி கூட இந்தியாவுடன் வணிகம் செய்யலாம். இது 2வது. 3வது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 2 விஷயம் கொடுத்திருந்தாங்க. ட்ரேட் வித் சைனா. சைனா கூட ட்ரேட் பண்றது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான். அண்ட் டீ. இது 2த்துக்கு மட்டும் ஒன்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு இந்த ரைட்ஸை மட்டும் கொடுத்து வச்சிருந்தாங்க. அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான், வேற யாரும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுதான் சார்ட் ஆக்ட் 1813 இம்பார்ட்டன்ஸ். ஆனா இது பேசிக். இதை தவிர்த்து இந்தியர்களுக்கு இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். இதுல இந்தியன்ஸுக்கு ஒரு ஃபேவர் உண்டு. அந்த ஃபேவர் என்னன்னு பார்க்கலாம். இதுல இந்தியன்ஸ் ஃபேவர் என்னன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் டு இந்தியன்ஸ். இதன் மூலமா தான் இந்தியன்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுத்திருப்பாங்க. இது கீழே ₹1 lakh டு இந்தியன் எஜுகேஷன். இந்தியால எஜுகேஷனை வளர்க்கணும்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1 lakh வருஷம் செலவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளோட ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ற கேரக்டர்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆனது 1813க்கு அப்புறம் தான். ராஜாராம் மோகன் ராய் மாதிரி படிச்சவங்க எல்லாம் வரலன்னா சத்தி அபாலிஷன் ஆக்ட் எல்லாம் வந்திருக்காது. நமக்கு எப்ப சத்தி அபாலிஷ் ஆச்சு? இங்க நோட்டுன்னு போட்டு எழுதுங்க. சத்தி அபாலிஷன் ஆக்ட் எந்த வருஷம்? வெரி குட், 1829. அப்ப தெரியுதா? 1813ல பணம் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் டெவலப் ஆகுது. ஆஸ் a ரிசல்ட் நம்ம வெஸ்டர்ன் தாட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறோம். மற்ற வெஸ்டர்ன் தாட்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சத்தி தப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். Are you clear? Fine. இப்ப இது புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? Fine. Next one. இப்ப இது மட்டும் கிடையாது நமக்கு. இது கூட இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Christian missionaries. Allowed. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியால அலவுட் இல்லை. வாச நோட் பண்ணிக்கலாம். சுபி, ஜான் ஷோ தான் மோனோபோலி ட்ரேட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருப்பார் 20 இயர்ஸ்க்கு. ஓகே, நீங்க கிளாஸ்க்கு வரும்போது நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? பேசிக்கான விஷயங்கள். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வேர் அலவுட். இப்போ கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்தோடனே இன்னும் நிறைய விஷயங்கள் மாறிச்சு. இன்ஃபேக்ட் நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, இந்த ஆக்ட்ல கிறிஸ்டியன் மிஷனரிஸ் உள்ள வராங்க. அப்ப கிறிஸ்டியன் மிஷனரிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கிரேட் ரிவால்ட் நடக்குது. அப்ப இந்த சட்டங்களுக்கும் நமக்கு கிரேட் ரிவால்ட்டுக்கும் அதுக்கு அடுத்து நடந்த சம்பவங்களுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே, ஃபைன். And it allowed Indians, okay, Indian court to have more power on Indian. இந்தியாவில் உள்ள கோர்ட்டுகளுக்கு இந்தியர்கள் மீது அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோர்ட் ஆரம்பிக்கும் போது யாருக்கு மட்டும் பவர்ஸ் கொடுத்தாங்க? பிரிட்டிஷ் தப்பு பண்ணா கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரங்கள் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியர்கள் தப்பு பண்ணாலும் அவங்களையும் இந்தியால இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் கேள்வி கேட்கலாம்னு கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த டைம்ல எல்லாம் இந்தியா முழுக்க நிறைய ஹை கோர்ட்ஸும் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்தியா முழுக்க நிறைய ஹை கோர்ட்ஸுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோடனே, அதாவது ஹை கோர்ட்டுக்கு ப்ரொவிஷன் டெவலப் ஆயிருக்கும். ஆனா சின்ன சின்ன கோர்ட்ஸ் எல்லாமே உண்டு. அதன் மூலமாக இந்தியன்ஸையும் கேள்வி கேட்கலாம்ன்ற ப்ரொவிஷன்ஸ் டெவலப் ஆயிடும். இப்போ இங்க ஒரு சின்ன நோட் போடுங்க. இந்த நோட் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம், ஓகே, முதலாக பிரிட்டிஷ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆங்கிலேயரின் பகுதி இந்தியா என்று அறிவிக்கப்பட்டது.
ஓகே மை டே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு ஓகே கம்மிங் 23rd 24th 25th இந்த 3 நாள் மட்டும் இட்ஸ் ஓப்பன் செஷன். ஓகே ஆல் ஆர் இன்வைட்டட். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இதை வந்து நமக்கு யூடியூப்லயும் நம்ம போட்டுருவோம், வைடிலையும். இட்ஸ் பப்ளிக், நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் வேறு மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நமக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நீங்கள் இந்த செஷன் நீங்கள் நாளைக்கு யூடியூப்ல பார்த்தாலும் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நாளைக்கு அப்லோட் பண்ணோம், லிங்க் போஸ்ட் பண்ணோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சரி, இப்போ இது புரிஞ்சுதா? இல்லை டவுட்ஸ் இல்லையே? ஓகே உங்களுக்கு அதே மாதிரி 7 o'clock நம்ம வந்து செஷன் 6 to 8 போகுது அப்படின்னா 7 o'clock 1 hour கழிச்சு ஒரு 5 minutes பிரேக் கொடுப்போம். ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் 2 hours ப்ரொலாங்னா நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்காரும் போது நமக்கு ஒரு ஃபெட்டிக் ஆகிடும். ஓகே மொனோட்டோனஸாக போகும்போது ஒரு மாதிரி ஃபெட்டிக் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே 5 minutes we will relax and then we'll move on. நெக்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் 1833. அந்த டைம் ஹோம் மேக்கர்ஸ் ஏதாவது செய்யறதா இருந்தா நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே இதுக்கு இன்னும் நேம் இருக்கு. இதை நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டு இருக்கீங்க? செயின்ட் ஹெலனா ஆக்ட். கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க, படாதவங்க பரவாயில்ல. பட்டது இல்லை மேம்னா உண்மையை சொல்லுங்க. பாலாஜி, வாட் இஸ் திஸ் பாலாஜி? என்ன ஐடியா? கூகுள் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது சரியா? ஏன்னா இப்ப அது ஒரு பிரச்சனை இருக்கு, டக்குன்னு எதுக்கானாலும் ஏஐ. ஓகே லெட் மீ டெல் யூ. இந்த செயின்ட் ஹெலனா ஆக்ட்னு இதை ஏன் சொல்லுவாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு சின்ன தீவை பிடிச்சி வச்சிருப்பாங்க செயின்ட் ஹெலன். அந்த செயின்ட் ஹெலன் தீவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிடிங்கிடுவாங்க இந்த ஆக்ட் மூலமா. அதனால இந்த ஆக்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா செயின்ட் ஹெலனா ஆக்ட். ஐ யூ கிளியர்? இது உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்க வாய்ப்பு உண்டு. ஜஸ்ட் ஐ வாண்ட் யூ பீப்புள், நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் என் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன் சரிங்களா? இப்ப நம்ம இந்த ஆக்ட் மூலமா நடக்கக்கூடிய விஷயத்த, இதுக்கு நம்ம டயக்ராம் போட முடியாது, அதனால நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு சிவில் அண்ட் மிலிட்டரி பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் 2, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை இந்த சட்டம் மூலமா, சாரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஆக்டுக்கு தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் ஆஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வில்லியம் பென்டிக். ஓகே, லார்ட் வில்லியம் நெக்ஸ்ட். தேர்ட், இப்ப இந்த 3வது பாயிண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா, பாம்பே மெட்ராஸ் இந்த 2 மாகாணங்கள், பாம்பே ப்ராவின்சஸ் மாகாணங்கள், மெட்ராஸ் ப்ராவின்சஸ், இந்த 2 மாகாணத்திலுமே லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டம் இயக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சட்டம் இயக்கும் அதிகாரத்தை will go into the hands of Governor General of India அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனி அவங்க 2 பேரும் சட்டங்கள் போடக்கூடாது, இனி அவங்களினுடைய சட்டம் இயக்கும் அதிகாரம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ்க்கு ஒரு கவர்னர் இருக்காரா? பாம்பேக்கு ஒரு கவர்னர் உண்டா? அவங்க 2 பேரும் இனி சட்டம் போட முடியாது. இனி கவர்னர் ஜெனரல் நான் தான் போட முடியும். லெட் அஸ் அஸ்யூம் நித்யாவும் பவனியும் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ்னு வச்சுப்போம். நான் தான் கவர்னர் ஜெனரல். இப்ப இனி அவங்க 2 பேரும் போட முடியாது, நான் தான் போடணும். அப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? they can only execute. அப்ப இன்டைரக்டா உங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தி சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நம்பர் 4. அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாது. சட்டம் இயக்கும் அதிகாரம், லா மேக்கிங். சில ஸ்டூடெண்ட் நினைக்கலாம், என்னடா இது மேம் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு. உண்மையை சொல்லணும்னா பேசிக் கூட தெரியாத சில ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருப்பாங்க. 4 பேர் முன்னாடி கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு ஹெசிடேட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் சில விஷயங்கள் நான் வந்து பொறுமையா பேசிக்கும் சொல்லி கொடுப்பேன். அதனால தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என்னடா இதெல்லாம் சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க வேண்டாம். தெரியாதவங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். அதுதான் நம்ம கிளாஸினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், தெரியாதவங்க தெரியலன்றதை ஓப்பனா நீங்க சொல்லலாம். அது தப்பே கிடையாது. இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் டு லேர்ன். நீங்க என் கிளாஸ்ல எந்த அளவுக்கு நீங்க கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த சட்டத்தின் மூலமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நோ மோர் கமர்ஷியல் பாடி, வர்த்தக நிறுவனம் கிடையாது. இனி அவர்கள் கமர்ஷியல் பாடி கிடையாது, வர்த்தக நிறுவனம் கிடையாது. ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே செய்யணும். அவங்க இனி வணிகம் செய்யக்கூடாது, வர்த்தகம் செய்யக்கூடாது. ஒன்லி நம்ம இந்தியால அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த ஆக்ட் மூலமா அவங்களோட டோட்டல் பிளாட்ஃபார்மையும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சரிங்களா? நம்பர் 5. பிரசிடென்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா யாருன்னு ஞாபகம் இருக்கா? கட்டுப்படுத்தினாங்க இல்லையா, கட்டுப்பாடு கொண்ட குழு. அவங்களினுடைய பிரசிடென்ட் இப்படி இருந்த இவங்களை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. எப்படின்னு பாருங்க. மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் அஃபேர், இந்தியர்களுக்கான அமைச்சர்னு சொல்லி இந்த பிரசிடென்ட்டுக்கு பெயர் மாற்றம் கொடுத்திருப்பாங்க இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 மூலமாக. ஆர் யூ கிளியர்? அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒன்னொன்னு செஞ்சுட்டு வராங்க. ஸோ இனி நீ பிசினஸ் பண்ணாத, இனி நீ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்யு. அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும்னா எனக்கு மினிஸ்டர்ஸ் வேணும், ஆட்கள் வேணுமே. அதனால பிரசிடென்ட் வேணா மினிஸ்டர் எடுத்துக்கோ, இனி பாம்பே மெட்ராஸ் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாட்ஃபார்மை மாத்திருப்பாங்க. Clear with it? Okay. 4th point means they stop doing fully trade. Yes. இனி அவங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. ஒன்லி அட்மினிஸ்ட்ரேஷன். நோ மோர் கமர்ஷியல் பாடி. பிசினஸே ஸ்டாப் பண்ணு. அதாங்க. ஓகேங்களா? இப்போ உங்க எல்லாருக்கும் 5 minutes பிரேக். ஆனா அந்த 5 minutes பிரேக்ன்றது எழுத வேண்டாம். பட் நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், அது வேணா ஆன்சர் பண்றீங்களா? இப்ப இந்த ஆக்ட் கூடவே நம்ம இது ரிலேட்டட் கிடையாது, ஆனா இந்த வருஷத்துல நடந்த சில முக்கியமான சம்பவம் அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இதை நம்ம நோட்டுன்னு போட்டு கூட எழுதி வச்சுப்போம் வேணும்னா. எயிட்டீன் 1834ல நடந்த ஏதாவது கமிஷன் பேர் ஞாபகம் இருக்கா? அண்ட் நமக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது? வெரி குட். 1834 லா கமிஷன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லா கமிஷன். லார்ட் மெக்காலே. சரியா? இந்த லார்ட் மெக்காலே பல பேருக்கு குழம்பிடும். ஏன் குழம்பி போகும்னு சொல்றேன். இந்த லார்ட் மெக்காலே 2 கமிஷன்ல வந்திருக்கார். There's one more commission of Lord Macaulay
in 1854 also. ஆமாவா இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? இங்க பாருங்க, ஒன்னு 1834, இன்னொன்னு 1854. ரெண்டுத்திலுமே இருக்கக்கூடிய கேரக்டர் மெக்காலே. இதுதான் குழப்பமே. பாதி பேருக்கு குழம்பிடும். ஆமா மேம், நான் கூட படிக்கும்போது குழம்பி இருக்கேன் மேம். எத்தனை பேருக்கு குழம்பி இருக்கு சொல்லுங்க, உண்மையை சொல்லணும்னா. இன்னைக்கு நான் சொல்றேன், இனி தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட மறக்க கூடாது, சரியா? ஒரே கேரக்டர் மெக்காலே. எஸ் வித்யா, சொல்லுப்பா, பேசுங்க. உங்களை அட்மிட் பண்ணிட்டேன், பேசலாம் இப்போ. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கப்பா வித்யா. ஓ, உங்களுக்கு டவுட்ன்றது அப்படின்னு சொல்ல வந்தீங்களோ? சரி, ஓகே. மெக்காலே, இந்த மெக்காலே 2 கமிட்டியில வந்திருக்காரு. 1834, இன்னொன்னு 1854. கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் கேப்ல. ஓகே, இது ஃபர்ஸ்ட் லா படிச்சுட்டாரு, அடுத்தது எஜுகேஷன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஆக்சுவலி எஜுகேஷன் கிடையாது. அதான் தப்பு. நிறைய பேர் எஜுகேஷன் நீங்க இப்போ, ஆனா அது எஜுகேஷனா? நான் உங்களுக்கு க்ளூ கூட கொடுத்தேன், நம்ம ஃபீல்டு. ஐபிசியா? ஐபிசி இங்க சுதர்ஷினி. அதான் சொல்றேனே, லா கமிஷன் 1854ல போட்டது அது இல்ல. சிவில் சர்வீஸ் போர்டு அமைக்கிறதுக்கான கமிட்டி. புரிஞ்சுதா? சோ ரெண்டுமே நம்ம சம்பந்தப்பட்டதான். ஒண்ணு சட்டம், இன்னொன்னு நமக்கு சிவில் சர்வீஸ் போர்டு. சரியா? சோ இனி மறந்து போமா? ரெண்டுமே 20 இயர்ஸ் கேப்ல, 34, 84. இந்த மெக்காலே நிறைய வாட்டி எல்லாமே ஏன் நான் படிக்கிற காலத்துல எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு இதை சொல்லிட்டேன். இதை இங்கே நோட் பண்ணி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் லார்ட் மெக்காலே. ஓகே, இவர் வந்து இதுலயே ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாருன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் கொடுத்தது 1837ல. ஓகே, அண்ட் இதுல வேற ஏதாவது சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். இது கூடவே இந்த இந்த டைம் பீரியட்ல நடந்த இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இதே 1834ல ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனா என்ஃபோர்ஸ் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓகே, open competitive examination for civil service not enforced. Open competitive okay. Check. Now let us have a break for 5 minutes. Yes, Santosh. அதனாலதான் ஆக்சுவலி என்னன்னா, இங்க ஒரு பெரிய ஆர்குமெண்டே போயிருக்கோம், இந்தியன்ஸை சேர்க்கலாமா கூடாதான்ட்டு. அதுலதான் பெரிய தகராறு, சரிங்களா? பட் என்னன்னா, அந்த கதையெல்லாம் நம்ம இங்க சொன்னா டைம் பத்தாது. நம்ம பின்னாடி மெயின்ஸ் போது பாத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்ன்றதால நம்ம ஃபாஸ்டா டக்கு டக்கு டக்குன்னு போயிடணும். ஓகே, கரெக்டா 4 minutes நமக்கு ரெஸ்ட். இப்போ நீங்க அந்த மீன் டைம் ஏதாவது நீங்க கேட்கறதா இருந்தா என்கிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். மத்தவங்க கொஞ்சம் கை வலிக்குது அப்படின்னா வச்சுக்கலாம். ஏன்னா ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. பாவம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சினாரியோ ஆல்சோ. ஸோ வேற ஏதாவது கோர்ஸ் பத்தி தெரியணும்னா இப்ப கேளுங்க. ஸோ 3 days. ஓகே, 23, 24, 25. நாளைக்கு பாலிட்டி கிடையாது. அடுத்தது என்னால் வேற டாபிக், வேற சப்ஜெக்ட். அப்கமிங் G1 பாஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பிளான்ட் அப்ரோச்ல, என்னோட கைடன்ஸ்ல யூ வில் பி மூவிங் ஆன். ஓகே, ஃபுல் கோர்ஸ் how many days? இந்த கிராஷ் கோர்ஸ் பத்தி கேக்குறீங்களா? ஐபோன், நீங்க ஐபோன் வைக்கிறதுக்கு பதிலாக பேர் போட்டிருந்தீங்கன்னா கூப்பிடவாது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஃபார் கரண்ட் அஃபேர்.
ரேஷ்மா கரண்ட் அஃபேர்லாம் இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே மிஸ்டர் ஐஃபோன், மே 30, நோ இஷ்யூஸ் மே 30க்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே அண்ட் நவம்பர் பிளான் சொல்லுங்க. என்னை பத்தி சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் இந்த ஃபீல்டில் 15 இயர்ஸா இருக்கேன். திஸ் இஸ் மை 15th year ஆஃப் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. இப்போ கிளியர் பண்ண கதிர் செல்வி என்னோட மனிதநேயம்லேருந்து ஃபாலோ பண்ண என்னோட ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நாம் எடுத்த கிளாஸஸ் எல்லாருமே ரொம்ப டாப் கேட்டகரி அகாடமிஸ்ல தான் எடுத்திருக்கேன். ஐ வாஸ் ஒன் ஆஃப் டாப் எஜுகேட்டர் ஆஃப் அன் அகாடமி இன் த பீக் டைம் ஆஃப் கோவிட் டைம்ல டாப் எஜுகேட்டரா இருந்தது அன் அகாடமியில. அப்போ வந்து நவம்பர் பிளான் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நான் டிராஃப்ட் பண்ணினேன். YG's 200+ அப்படின்னு ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராகவே, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, 200 ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே கிளாஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி அடுத்த நிமிஷம் இது படிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை டெடிக்கேட்டடா சின்சியரா செஞ்ச பல ஸ்டூடெண்ட் இப்போ குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இந்த மாதிரி பல கேட்டகரியில சர்வீஸ் வாங்கி போயிருக்காங்க. அதுக்கடுத்து நான் அன் அகாடமிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு ஆரம்பில் வந்தோன்னு மெனி பீப்புள் மிஸ்ட் இட். நிறைய பேர் நவம்பர் பிளான் எப்போ மேம் போடுவீங்க மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் ஆட்லையும் நவம்பர் பிளான் பற்றி இன்சிஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? மேம் ஹவு மெனி ஹவர்ஸ் ஆஃப் செஷன் பர் டே? ஸ்னேஹா, அதாவது இட் குட் பி 2 sessions per day, sometimes 3 sessions per day. Okay. Murdula, I'm student. Hi Murdula. Geography and science இந்த கோர்ஸ்ல கவர் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஆகணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எக்ஸாமுக்கு எது தேவைப்படும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றனோ அதுல இருந்து அதையும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டு வச்சாதீங்க. ஓகேங்களா? ஃபீ ஸ்ட்ரக்சர், பர்னி ஃபீ ஸ்ட்ரக்சர் நீங்க அந்த கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அவங்க கிட்ட பேசலாம். தேங்க்யூ தீபிகா, தேங்க்யூ. ஐ திங்க் ஆல்ரெடி என்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் உங்க குரூப்ல இருக்காங்க போல, தீபிகான்னு. ஷீ இஸ் போஸ்டிங் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த குரூப் இட் செல்ஃப். தேங்க்யூ தீபிகா, இந்த நேரத்துல நீங்க கமெண்ட் போட்டது. தேங்க்யூ ஃபார் இட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க, நிறைய குவரிஸ் நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே நிறைய டவுட்ஸ் போட்டிருந்தீங்க. ஆஃப்டர் 3rd day வாசன், இந்த 3 daysக்குள்ள நீங்க கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவோம். அந்த குரூப்ல உங்களுக்கு ரெகுலரா மெட்டீரியல்ஸும் வந்துடும். ஆஃப்டர் த கிளாஸ் உங்களுக்கு சில மெட்டீரியல்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். நான் சொல்ற மெட்டீரியல்ஸ், நான் கொடுக்குற ஹேண்ட் அவுட் இத்தனை மணிக்குள்ள நீங்க படிச்சிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிளான் கொண்டு இட் வில் பி டோட்டலி அண்டர் மை கைடன்ஸ். ஓகே, கண்டிப்பா சன்யா, நீங்க அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் ஏன் சொல்றேன். இப்போ நான் இந்த செஷன்ல சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஓப்பன் செஷன். ஓகே, இந்த டீம்ல இன்னும் சிலர் இருப்பாங்க, பேக் எண்ட்லயும் ஒர்க் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல எனக்கு சப்போர்ட் பண்ண இன்னும் ஒரு ஃபேக்கல்டி மட்டும். ஓகே, மற்றபடி என்னோட ஃபுல் உங்களோட மெட்டீரியல் அண்ட் உங்களோட கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எஸ், இந்த பைலிங்குவல், இந்த வாட்டி பைலிங்குவல்ல முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கோம். கிளாஸ்ல இந்த மாதிரி நான் போர்ட்ல போடுறது எல்லாமே தமிழ்ல நான் சொல்லிட்டே வந்துடுவேன். ஓகேங்களா? டெஸ்ட் ஷெட்யூல் is totally different, Akshya. Every Saturday you will have compulsory test. அதுல மாற்றமே இல்லை. அதனுடைய டிஸ்கஷன் சண்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம if I feel in between if we need a test அப்படின்னா ஒரு ஷார்ட் அனௌன்ஸ்மெண்டோட இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் we have only 1 month. இந்த 1 month நீங்க உங்களை அர்ப்பணிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். என் கூட அர்ப்பணிக்கவும், பிகாஸ் நீங்க மட்டும் இதுல அர்ப்பணிக்கல, ஈவன் we are. இப்போ என் ஃபேமிலி, என் குழந்தைங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த 1 month அவங்களுக்கு வெக்கேஷன். பட் அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணாம உங்க கூட மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் டைம். உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பர்சனலா நான் மட்டுமே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ வேதோனிகா. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களோட ஆஃப்டர்
the class நீங்க அந்த போஸ்டல்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி என்ரோல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இல்ல ஒர்க்கிங் பீப்புள் நாங்க வந்து சடனா ஒரு ரிவிஷன் கிளாஸ் வச்சிருக்கேன், நீங்க அந்த ரிவிஷன் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ரிவிஷன் கிளாஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் திரும்ப ரிவைஸ் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரிவிஷன் கிளாஸ்க்கு ரெக்கார்டிங் கொடுக்கும், ஆக்சசிபிலிட்டி 1 டே கொடுக்கும். நீங்க அதை ஜஸ்ட் போட்டு காதுல போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க எப்படி நான் சொல்லி கொடுத்தா படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அப்படி படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப நான் சொல்லி கொடுத்ததை ஆஃப்டர் கிளாஸ் நீங்க உட்காந்து ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நோட்ஸ் படிங்க. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போகதா ஞாபகம் வருதான்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸ்ருதி, ரெக்கார்டட் செஷன் வேணும்னா நீங்க வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுப்போம், அதுல நீங்க ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும், பயப்பட வேண்டாம். நீங்க ஏன் இதெல்லாம் கேக்குறீங்கன்னா, இன்னும் இது எல்லாமே என்னோட டைரக்ட் கைடன்ஸ்ல போகும். ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஆன் டைம் எல்லாமே ரீச் ஆகும். தீபிகா, நீங்க அப்ப என்ன அது மட்டும் தானா சொல்லி கொடுக்க வச்சீங்க அன் அகாடமில? நெக்ஸ்ட் இஸ் சார்ட்டர் ஆக்ட் 1853. இதுதான் லாஸ்டா போடப்பட்ட ஆக்ட். ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. So 1853 is that. Fine. So எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And it's happy to meet all my Unacademy students after a long span. Happy to meet you all again. So மறுபடியும் தீபிகா நீங்க குரூப் 1 அடுத்து போயிடணும், சரியா? ஆல் தி பெஸ்ட். ஃபைன். ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1853 இது வந்து இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, பார்லிமெண்டரி சிஸ்டம். இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் இன்டைரக்டா இந்தியால அப்பவே கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் செய்தது இந்த சட்டத்தின் கீழே தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் separated the function of legislature and executive for Governor General Council. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு இருந்த எக்ஸிகியூட்டிவ் வேலையை தனியாகவும் லெஜிஸ்லேச்சர் வேலையை தனியாகவும் பிரிச்சு எடுத்திருப்பாங்க. எக்ஸிகியூட்டிவ் வேலைனா நிர்வாகம் சார்ந்த வேலைகள், லெஜிஸ்லேச்சர் வேலைனா சட்டமன்றம் சார்ந்த வேலைகள். சட்டமன்ற வேலை, நிர்வாக வேலை, இது ரெண்டையும் தனித்தனர். ஓகே, தனித்தனர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அண்ட் இப்ப எழுதுற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓப்பன் காம்படிட்டிவ் சிஸ்டம் ஆஃப் செலக்ஷன். அனைவருக்கும் ஓப்பன் போட்டி தேர்வு ஃபார் சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸ்க்கு எல்லாருக்குமே ஓப்பன் போட்டி தேர்வு கொண்டு வந்தாங்க. அதுல மெயினா என்னன்னா இந்தியன்ஸ் அலவுட், இந்தியர்களை இணைத்துக் கொண்டனர், இந்தியர்களை இணைத்துக் கொண்டனர். இதுக்குதான் நான் சொன்னேன் மெக்காலே கமிஷன் அமைத்தனர் 1854. எப்படி சேர்த்துக்கலாம், எல்லாரையும் சேர்த்துக்கலாமா இல்ல மெரிட்டை பேஸ் பண்ணி சேர்த்துக்கலாமான்ட்டு. இந்த மெக்காலே கமிஷன் வந்து மெரிட் பேஸ்டா சேர்த்துக்கலாமான்னு திங்க் பண்ண, மற்றும் இந்தியன் சிவில் சர்வீஸ் இது கேட்பாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எது அப்படின்னு கேட்டா மெக்காலே. ஓகே, சரி. இப்போ இது கூடவே நம்ம இன்னும் நோட் எழுதலாம். இந்த நோட் எதுக்குன்னா, ஏன்னா 1853 சார்ட்டர் ஆக்ட் பத்தி இல்லையா, வூட்ஸ் டிஸ்பேட்ச் பத்தி எழுதிடலாம். இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச்
1854. The Woods Dispatch, issues of education. கல்வி சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம்ம இவ்வளவு செலவு பண்ணி ஏன்டா எஜுகேஷன் இந்தியால டெவலப் ஆகல அப்படின்றத சார்ட் அவுட் பண்றதுக்காக போடப்பட்டதுதான் வூட்ஸ் டிஸ்பேட்ச் கமிஷன். ஓகே, இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் கமிஷனை மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆங்கில கல்வி முறையின் மகா சாசனம், இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க சொன்னதை அடிப்படையா வச்சுதான் பாம்பே, கல்கட்டா, பெங்கால் இந்த 3 இடத்துலயும் யூனிவர்சிட்டி அமைச்சாங்க 1857. ஓகே, சோ வூட்ஸ் டிஸ்பேட்ச் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையா வச்சுதான் பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா 3 இடத்துலயும் we started having university 1857. ஓகே, ஃபைன், நம்ம கரெக்டா இருக்கோம். அடுத்தது போகலாம். இப்போ உங்களுக்கு இந்த 1854, 53 அடிப்படையா வச்சு I'm going to give you some more information on it. Shall I move it? இப்போ அந்த some more information என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ட் டல்ஹவுசி, இந்த லார்ட் டல்ஹவுசி பீரியட்ல தான் இதெல்லாம் நடக்குது. இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அப்படிதான் சொல்லுவாங்க டல்ஹவுசிய. Yes or not? Can we say Dalhousie as father of Indian Railway? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்க இருந்து எங்க விட்டாங்க? ஆல்ரெடி நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். தெரியாத ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுங்க. என்கிட்ட ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் I expected everyone will tell Mumbai to Thane. ஆனா மும்பை டு தானேயா ஃபர்ஸ்ட்? ரெட் ஹில்ஸ் டு சிந்தாதிரிப்பேட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் பேசஞ்சர் தான் நமக்கு மும்பை டு தானே. சரியா? இது வந்து உங்களோட ஹேண்ட் அவுட்ல நான் இது சேர்த்திருக்கேன். அதனாலதான் இங்க வருஷங்கள்லாம் நான் எழுதல. ஓகே, வேணா இது கொண்டு நான் எழுதுறேன். ஏன்னா இப்போ ஏப்ரல் மாசம்ன்றதுனால. ஏப்ரல் 16, 1853. ஓகே, இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். என்னது ரெட் ஹில்ஸ்லயா மேம் விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், கூட்ஸ் கேரேஜ். ஓகே, ரெட் ஹில்ஸ் டு சிந்தாதிரிப்பேட் ஃபர்ஸ்ட் அதுதான் விட்டுருப்பாங்க. அதனாலதான் மெட்ராஸ்ல ரயில்வே வந்து 1845லயே கொண்டு வந்துருவாங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ வில் ஆல்சோ கிவ் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் டெலகிராஃப் இது எங்க விட்டாங்க தெரியுமா? கல்கட்டா டு ஆக்ரா. எக்ஸாக்ட்லி 1854. இதுவும் நம்மளோட டல்ஹவுசி காலத்துலதான். இப்ப டல்ஹவுசியை பத்தி பேசுனதுனால இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்துட்டேன். சரிங்களா? ஏன்னா டல்ஹவுசி ரொம்ப பயங்கரமான கேரக்டர். இந்த டல்ஹவுசி கிரியேட் பண்ண டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்ற அந்த பிரச்சனையாலதான் நமக்கு கிரேட் ரிவால்ட்ன்ற சண்டே ஏற்பட்டிருக்கும். ஓகே, ஃபைன். அண்ட் சரி, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைம்ல இந்த சார்ட் டிராக்டர் எல்லாம் போட்டாச்சு. இந்த சார்ட் டிராக்டர் எல்லாம் நடக்கும் போது நமக்கு ஒரு சம்பவம் நடக்குது. we call it as great revolt, சிப்பாய் கலகம் 1857. சிப்பாய் கலகம் 1857 at மீரட், மே 10. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? என்னோட தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் தமிழ் ஸ்பீட் ஓகேங்களா? உங்களுக்கு டிஃபிகல்ட் இருந்தா எனக்கு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கான தமிழ் மெட்டீரியல் வந்துடும்.
கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் ரிவால்ட்டுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெவி டாக்ஸேஷன் நம்பர் 1. ரெண்டாவது, டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். மூணாவது, ரிலீஜியஸ் இஷ்யூஸ். ரிலீஜியஸ் இஷ்யூஸ்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. நம்ம பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் லிஸ்ட்ல இந்தியன்ஸும் போய் வேலை செஞ்சாங்க. வேலை செய்யும் போது அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க. என்னன்னா, விபூதி போடக்கூடாது. அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கழுத்துல போடுவாங்க அண்ட் தாடி வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஹிந்துஸ் மீசை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ்க்கு சோல்ஜர்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. இதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு போனோம். அப்போ ஒரு கேப், அந்த கேப்ல பிளஸ் சிம்பிள் போட்டுருக்கோம். எங்க சிம்பிளை மட்டும் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்ற உன் சிம்பிள் வச்ச கேப்பை நான் யூஸ் பண்ணணுமா? இந்த மாதிரி பல ரிலீஜியஸ் பேஸ்ட் இஷ்யூஸாவே இருக்கும். இதெல்லாம் தான் கிரேட் ரிவால்ட்டுக்கான காரணம். சரியா? இது நான் உங்களுக்கு வந்து இந்த கதையை குட்டியா சொல்லியிருக்கேன். நம்ம குட்டி ஸ்டோரியில சொல்ற மாதிரி குட்டியா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு கிரேட் ரிவால்ட் நடந்துருச்சு. இந்த கிரேட் ரிவால்ட் நடக்கும்போது நமக்கு என்னென்ன டெவலப் ஆயிடுச்சு? டெலிகிராம் டெவலப் ஆயிடுச்சு, டெலிஃபோன் லைன் வந்துருச்சு, ரயில்வே லைன் வந்துருச்சு, எல்லா கம்யூனிகேஷனும் வந்துருச்சு. இப்ப விட்டு இருப்பாங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியன் பீப்புளை இப்படி கொன்னு குவிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு பிரிட்டனுக்கு மெசேஜ் போயாச்சு. போனோன்னா அங்க இருந்த குவீன் விக்டோரியா ஒரு ப்ரொக்ளமேஷன் போடுறாங்க. அதுதான் குவீன் விக்டோரியா அறிக்கை. தமிழ்ல குவீன் விக்டோரியா அறிக்கை, குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த குவீன் விக்டோரியா அறிக்கை கொண்டு வரும்போது அப்போ இந்தியால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இனி கவர்னர் ஜெனரல்னு சொல்லக்கூடாது, வைஸ் ராய் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும். ஏன்னா கவர்னர் ஜெனரல்ன்ற வார்த்தை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, வைஸ் ராய் அப்படின்றவங்க பிரிட்டிஷ் கிங்குக்கு கீழே, கிங் ஆர் குவீனுக்கு நேரடியாக பதில் சொல்றவங்கள வைஸ் ராய்னு சொல்லுவாங்க. அப்ப என்னுடைய ஏஜென்ட் வைஸ் ராய், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஏஜென்ட் கவர்னர் ஜெனரல். இப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நான் மூட போறேன், அதனால இனி கவர்னர் ஜெனரல் கிடையாது, வைஸ் ராய். அப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பிகேம் த வைஸ் ராய் ஆஃப் இந்தியா. இப்ப புரிஞ்சுதா ஏன் அந்த வார்த்தைகள் மாறிச்சுட்டு? ஏன்னா நம்ம படிக்கும் போது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிருப்பீங்க, ஏன் அது மாறிச்சுன்னு தெரியாம நீங்க படிச்சிருப்பீங்க, அதனாலதான் நீங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வைஸ் ராய் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் கானிங். இந்த கானிங் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷனை, நாடே வந்து பல பிரச்சனையில இருக்கு, குவீன் விக்டோரியா இந்த மாதிரி அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னு சும்மா அப்படியே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? இவர் கம்முன்னு இல்லாம ஒரு சம்பவம் நடத்தியிருப்பார். அந்த சம்பவம் தான் இன்னும் இந்தியன்ஸை வெறுப்பேற்றி விட்டுரும். லெட் மீ டெல் யூ வாட் இஸ் தட் சம்பவம். குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், QVPன்றது குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். சரியா? இது எப்ப நடக்குது? 1858ல. டிரான்ஸ்ஃபர் பவர் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிடையாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லா அதிகாரமும். ரெண்டாவது, இந்த சட்டத்துல தான் இந்த டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, இந்த பிட்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்தோமே, அது அபாலிஷ் பண்றோம். எங்க சொல்லுங்க பார்க்கலாம், பிட்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்த அந்த டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? அப்ப இதுல என்ன அபாலிஷ் பண்ணிருப்பாங்க? வெரி குட். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ரெண்டு போஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த ரெண்டு போஸ்டையும் அபாலிஷ் பண்றாங்க. ஓகே, இனி அது கிடையாது.
1858ல ஒரு கிராண்ட் தர்பார் அட் அலகாபாத் நடக்குது. இந்த அலகாபாத் இந்த ப்ரொக்ளமேஷன் இதுல தான் இந்த குவீன் விக்டோரியா எப்படி ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ப்ரொக்ளமேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்? மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் பீப்புள், இந்திய மக்களின் மகா சாசனம். இந்திய மக்களின் மகா சாசனம். பிகாஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, உங்களை கஷ்டப்படுத்திடுறாங்க. இனி நீங்க எங்களோட ப்ராப்பர்ட்டி, நாங்க உங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம்னு சொல்லி குவீன் விக்டோரியா ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இனி உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வராதுன்ட்டு. அதனாலதான் இத இந்திய மக்களின் மகா சாசனம்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிருப்பாங்க. இப்ப இதை தொடர்ந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 நடந்திருக்கும். சரியா? சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இத எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. அட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதுல நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ், அலுவல் சாராத உறுப்பினர். ஓகே, இன் தமிழ் இட் இஸ் அலுவல் சாராத உறுப்பினர் தான். எஸ், அலுவல் சாராத உறுப்பினர். சரிங்களா? ஸோ நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இந்தியன்ஸ் ஆட் பண்றோம். இந்தியன்ஸ் வேர் ஆடட். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு டெமோக்ரஸி. ஆமாவா இல்லையா? சரிசமமா பிரிட்டிஷ்க்கு இணையா உட்கார்ந்து பேசக்கூடிய ரைட்ஸ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்கல, ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்தது. நெக்ஸ்ட் 1862ல அப்படி இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸா பாட்டியாலா மகாராஜா, பனாரஸ் மகாராஜா, சர் தினகர் ராவ், இவங்க 3 பேரையுமே இன்வைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் 1859ல லார்ட் கானிங் இவர் என்ன பண்ணுவாருன்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இலாக்கா முறை, தமிழ்ல இலாக்கா முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கொஸ்டின் ஏரியா, இதுவும் கொஸ்டின் ஏரியா. இந்த ஆக்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு பட்ஜெட் அப்படின்றது, ஓகே, பட்ஜெட் அப்படின்றது இந்த ஆக்டுக்கு தான் காப்பி பண்ணுங்க. இந்த ஆக்டுக்கு தான் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நான் இப்ப அதை பத்தி சொல்றேன். நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முடிஞ்சிடும். அண்ட் இது கூடவே இன்னொரு சப்ளிமெண்டரி ஹேண்ட் அவுட் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு குரூப்ல பாஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? போர்ட்ஃபோலியோனா இலாக்கா. சந்தோஷ் இப்ப நம்ம சொல்றோம்ல ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி, நம்ம இப்ப வச்சிருக்கோம்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம், அந்த மினிஸ்ட்ரி வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம், இலாக்கான்னு தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா? அந்த சிஸ்டமே பிரிட்டிஷ் 1859ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க பாலிட்டி எல்லாம். இதை விட நாளைக்கு வந்து நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஃபேக்ட்ஸை நம்ம நோட்ஸா படிக்கும் போது தான் ரொம்ப கடியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய டயக்ராம்ஸ் அப்படி இப்படி டக்குன்னு லிங்க் பண்ணி படிக்கும் போது இட் பிகம் ஈஸி. எஸ், ஸ்ரீகாந்த் ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிள். நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே.
நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அன்னைக்கு வர முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா கண்டிப்பா ரெக்கார்டட் கிளாஸ் உண்டு. நீங்க ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், ஆக்சஸ் கொடுப்போம். ஓகே. இலாக்கா பிறமொழி துறை இலாக்கா தாங்க கரெக்ட். இலாக்கா முறை தான் கரெக்ட். See my dears, I'm not that so good with my Tamil. நான் தமிழ் வந்து பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு சப்ஜெக்டை கொண்டு போய் செலுத்தக்கூடிய அளவுக்கு என்னால தமிழை ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே. ஓல்டு புக்ல அப்படி இருக்கா? ஓகே. இல்ல. உங்களுக்கு இன்ஃபேக்ட் உங்களோட என்னோட தமிழ் இந்த அளவுக்கு டெவலப் ஆனது காரணமே அன்அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அன்அகாடமியில் எடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பைலிங்குவல்ல கேட்கவே நிறைய தமிழ் புக்ஸ் ரெஃபர் பண்ணி ஐ யூஸ் டு ரைட் த தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஈவன் நவ் உங்களுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஐ கீப் ஆன் ரைட்டிங். ஐ ரைட் த தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் வேர்ட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வேணும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் கிளாஸ் பிடிச்சிருக்கும். ஆனால் தமிழில் மேம் சொல்ல மாட்டேன்றாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்காகவே நிறைய தமிழ் வார்த்தைகள் கத்துக்கிட்டு இப்போ மெட்டீரியல்ஸ் என்னன்னா நம்ம கூகுள் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டான். ஸோ கூகுள் இஸ் சப்போர்ட்டிங் மீ பெட்டர் நவ டேஸ். ஸோ ஐ திங்க் உங்க எக்ஸாமுக்கும் கூகுள் கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா ஜெயிக்க சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த 1860ல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்லியம் இந்த கேரக்டர் இருக்காதே, இவர் ஸ்காட்லாண்டோட எக்கனாமிஸ்ட். இவர் ஸ்காட்லாண்ட் எக்கனாமிஸ்ட். இப்ப வந்து அன்அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்து அப்படியே டெராஃபிக்கா பார்க்க கூடாது. மேம் எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலன்னு. சி எப்பவுமே என் கிளாஸ் நோட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய படிச்சுட்டே இருக்கேன். படிக்கும்போது கிடைச்ச புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் prepared budget for India. இந்தியர்களுக்கு முதலாவது வாட்டி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தவரே இவர் தான் 1860ல ஜேம்ஸ் வில்லியம் ஃப்ரம் ஸ்காட்லாந்து. ஓகே. இது ஹிஸ்டரியில கொஸ்டினா கேட்க வாய்ப்புண்டு. இதுக்கு அடுத்து போடப்பட்டது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இதுல என்னன்னா சென்ட்ரல், அதாவது இந்த ஆக்ட் எல்லாம் வரும்போது இப்ப நமக்கு வந்து மாநில சட்டமன்றம், மத்திய சட்டமன்றம் இருக்குல்ல, மேல பார்லிமெண்ட், கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு, இந்த மாதிரி அந்த காலத்துல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ரெண்டு இருந்துச்சு. மத்திய சட்டம் இயக்கும் அவை, மாகாண சட்டம் இயக்கும் அவைகள்னு ரெண்டு இருந்துச்சு. ஓகே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாதிரி அந்த காலத்திலேயே நம்ம வச்சிருந்திருக்கோம். ஓகே. இப்ப அதை பத்தி தான் நோட்ஸும் எழுதிட்டு இருக்கோம். சென்டர் அண்ட் ப்ராவின்சியல், மத்திய மற்றும் மாகாண லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்க இருக்கக்கூடிய சட்டம் இயக்கும் அவையில் உள்ள நான் அபிஷியல் மெம்பர். இந்த நான் அபிஷியல் மெம்பர்னா யாரு மேம்னு யாருமே இப்ப வரைக்கும் கேட்கல. ஒரு ஜீவனாவது கேட்பீங்க. நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், ஒரு ஜீவனும் கேட்கலாம். நானே சொல்லிடுறேன். இந்த நான் அபிஷியல் மெம்பர்ன்றவங்க யாருன்னா, மெம்பர்ஸ் இருப்பீங்க கூட, பட் இவங்க நம்ம தான். அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இந்தியன் தான் அந்த நான் அபிஷியல், பட் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாட் எலெக்டடா, அப்படியெல்லாம் மீனிங் கிடையாது. எலெக்டடா இருக்கலாம், நாமினேட்டடா இருக்கலாம், அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. கேன் சிட் watch but can't speak. எப்படி? இதான் அதுக்கு மீனிங். உட்காரலாம், பார்க்கலாம்,
சார் அப்படின்னு கூட கேட்கக்கூடாது. உட்காந்து வேடிக்கையை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு ஒரு நேம் சேக்குக்கு உள்ள உட்கார வச்சவங்க தான் அந்த நான் அபிஷியல் மெம்பர்ஸ். அவர் தான் பட்ஜெட் போட்டது. தோஸ்டே ஜேம்ஸ் வில்லியம், ஸ்னேயா வில்லியம் தான். ஒரு நிமிஷம், சாரி வில்சன். வில்லியம் அண்ட் வில்சன் அடிக்கடி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். வில்சன் மாத்திக்கோ, ஜேம்ஸ் வில்சன். மொத்தத்துல ஜேம்ஸ், நான் இதை வந்து ஜேம்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன்னா இது நமக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான். ஸோ எக்ஸாம்ல கேட்டா ஜேம்ஸ்ன்ற வேர்டை பார்த்தோன்னா ஆன்சர் போட்டு விட்டு வந்துடணும், அவ்வளவுதான். சரியா? ஃபைன். மற்றபடி இங்க ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டோம், பயப்படாதீங்க. ஃபைன். இந்த நான் அபிஷியல் மெம்பர்ஸோட கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் அபிஷியல் மெம்பர்ஸோட கவுண்டிங் காட் இன்க்ரீஸ். அப்புறம் எதுக்கு மேம் அவங்க இருக்கணும்? அதுதாங்க எனக்குமே தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, குவீன் விக்டோரியா மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியன் பீப்புள் ஒரு வார்த்தையா சொல்லிட்டாங்கல்ல, இந்திய மக்களுக்கு நாங்க நல்லது செய்வோம்ட்டு. அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணுமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இதுல பற்றவங்களுக்கு இந்த ஆக்ட்ல பாருங்க, கவுண்டிங் வேற இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்டோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு தெரியுது அவங்க யாருக்காவது? கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. 1892 கவுண்டிங் இன்க்ரீஸ்ட். நமக்கு 1885ல ஐஎன்சி ஃபார்ம் ஆயிருக்கும். ஐஎன்சி ஃபார்ம் ஆனாலும் கம்முன்னு இல்லாம போயிட்டு எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க, எங்களை ஏதாவது செய்ய விடுங்க அப்படின்னு கத்தி கத்தி கேட்டோம். இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியல, சரி வந்து தொலைங்க அப்படின்னு கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருவாங்க. So the counting started to increase both in the center as well as in the provinces. Clear? So எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி போட்டு ஈஸியா நம்ம படிச்சிடலாம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் எனக்கு முக்கியம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எழுதிடுவீங்க, ஐம் டாம் ஷூர். பட் இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, first time Indians allowed to discuss the budget. ஓகே, இதுக்கு முன்னாடி ஆக்ட்ல இந்தியன்ஸ் வந்து பட்ஜெட்டை பத்தி பேசவே முடியாது. ஆனா இந்த ஆக்ட்ல இந்தியன்ஸ் பட்ஜெட் பத்தி பேசலாம். புரியுதா? இத்தனைக்கும் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆக்ட்ல வந்தவங்க எல்லாம் யார்? மகாராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்களினுடைய சமஸ்தானத்தினுடைய ராஜாக்கள். அவங்களே கூப்பிட்டு டம்மியா தான் உட்கார வச்சிருக்காங்க. ஓகே, shall I move it? நெக்ஸ்ட் ஒன். இதுல என்னன்னா, சென்டர்லயும் ஸ்டேட்னு சொல்லும் போது இங்க வந்து இங்க ஒண்ணும் இல்ல, ஸ்டேட்ன்றது ப்ராவின்சஸ். சரியா? மாகாணங்கள். கொஞ்சம் கிளியராக எழுதிடுறேன். certain non-official post. சில நான் அபிஷியல் போஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில நான் அபிஷியல் போஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் filled by election. எலெக்ஷன் மூலமா ஃபில் பண்றாங்க. ஆனா இது ஆக்சுவலி இன்டைரக்ட் எலெக்ஷன். அதே மாதிரி வேர்ட் எலெக்ஷன் பயன்படுத்தப்படவில்லை. இந்த எலெக்ஷன் என்ற வார்த்தை நாட் யூஸ்ட், இந்த இதுல யூஸ் பண்ணல. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆக்ட்.
கவுன்சில் ஆக்ட் 1909. அடுத்த ஆக்ட். ஓகே, இப்போ இந்த ஆக்ட் வைக்க ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ண விடுறாங்க. நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை இது வரைக்கும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்காச்சாங்க. ஆனா இந்த இடத்துல மறைமுகமா ஓரளவுக்கு எலெக்ஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எலெக்ஷன் வார்த்தையை பயன்படுத்தல, ஆனாலும் எலெக்ஷன் நடைபெற்று இருக்கு. இதுவுமே ஒரு வகையான ஐஎன்சி ஒரு ஜெயிச்ச விஷயம் தானே. ஐஎன்சின்னு ஒரு பெரிய கட்சி ஃபார்ம் ஆனோன்னு பயப்படுறாங்கல்ல பிரிட்டிஷ். ஐயோ இவனுங்க கேள்வி கேட்பானுங்க, ஏதோ ஒண்ணு பிரயோஜனமா பண்ணுவோம். எஸ், எஸ் ஆர் நாட்? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அப்ப ஐஎன்சி எஃபெக்டிவா ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன அதுக்குள்ளவே டயர்ட் ஆயிட்டீங்க? சரி, கிளாஸ் ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து அப்புறமா ஒரு லிஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒர்க்கிங் பீப்புள் எல்லாம் தனித்தனியா உங்களை ஸ்பிளிட் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் டிஃபர் பண்ணுவோம். சரியா? இவர் வைஸ்ராய், இவரே செக்ரட்டரி, செயலாளர். சரியா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இந்த மின்டோ மார்லே ரீஃபார்ம் ஆக்ட் 1909. ஓகேயா? இந்த சென்ட்ரல்ல இருந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் மெம்பர்ஸ், இதை 16ல இருந்து 60 இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தது செப்பரேட் electorate for Muslims. The most important thing இதுதான். ஏன் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது 1909 நடக்குது. ஓகே, நமக்கு முஸ்லிம்ஸ்க்கு தனியாக இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. முஸ்லிம்களுக்கு தனியா இட ஒதுக்கீடு. இது கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த டைம் பீரியட்ல நமக்கு முஸ்லிம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி ஃபார்ம் ஆயிருக்கும். ஐஎன்சி மாதிரி முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் லீக். இது ஆகா கான் அப்படின்றவர் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பார். எப்பன்னு பாத்தீங்கன்னா டாக்கால 1906ல எக்ஸாக்ட்லி ஆகா கான். அதனால பாத்தீங்கன்னா இவர் சண்டை போட்டு, அதாவது முஸ்லிம் லீக் சேர்ந்து சண்டை போட்டு முஸ்லிம்களுக்கு தனி சீட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இத கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு மின்டோ. தனி சீட்டை சரிப்பா வச்சுக்கோங்கப்பான்னு. அதனால இவருக்கு ஒரு அடைமொழி உண்டு. He is called as the father of communal electorate. வகுப்புவாத பிரிவுகளுக்கான தந்தை. வகுப்புவாத பிரிவுக்கான தந்தை யார்? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. லார்டு மின்டோ. புரியுதா? சி, இப்ப பாலிட்டியில ஹிஸ்டரி எழுதும் போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயத்தை அடிக்கடி அங்கங்க பார்க்க 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 யூ வில் கெட் அடாப்டட். உங்களுக்கு வந்து அது மெமரைஸ் ஆயிடும். ஃப்ரீக்வெண்டா பார்க்க பார்க்க நம்ம இங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. என்னோட கிளாஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எதுல நீங்க கொஸ்டின் கேட்டாலும் எழுதக்கூடிய தன்மை இருக்கும். இது another important point. வைஸ்ராய்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அமைச்சாங்களா? ப்ராவின்சஸ்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்ததா மேம்? எஸ் எஸ், கவுன்சில்னு சொல்ல முடியாது, அப்ப அசம்பிளி தான் கவுன்சில்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ன்றது இப்ப கம்பேர் பண்ணணும்னா யார் கூட கம்பேர் பண்ணலாம்னு நான் சொல்றேன். நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப கரண்டா இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு டீம் தான் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். இந்த வைஸ்ராய்க்கு உதவி செய்ய ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். இதுல இந்தியன்ஸை சேர்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லா மெம்பராக சேர்க்கப்பட்ட அந்த இந்தியன் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட் மீ டெல் யூ.
சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் லாங் நம்பர். சரிங்களா? காப்பி பண்ணிருங்க டக்குன்னு. நம்ம அடுத்த ஆக்ட் போகணும். 1919 ஆக்ட் போகணும். ஆல்ரெடி ஜாயின்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல சில நம்ம குரூப்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுவேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எதெல்லாம் உங்களை படிக்க சொல்றேனோ அதை இன்னைக்கு படிச்சு முடிச்சுடுங்க. ஓகே, shall I move it? ஓகே, ஸோ அப்கமிங் G1 கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9500020200 அப்படின்ற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அல்லது டெலிகிராம்லயும் உண்டு, யூ கேன் ஃபைண்ட் இட். அண்ட் என்னுடைய யுகசெல்வி கோபிநாத் is my channel name. இதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919 அடுத்து. இப்ப இதுக்கும் நேம் உண்டு. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம் ஆக்ட் 1919 சொல்லுவாங்க. இப்ப இதுல யார் வைஸ்ராய், யார் நமக்கு செக்ரட்டரின்னு தெரியணும். இவர் தான் செக்ரட்டரி, இவர் தான் அப்ப இருந்த வைஸ்ராய். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு நேம் உண்டு இந்த ஆக்டுக்கு மட்டும், ஆகஸ்ட் டிக்ளரேஷன். ஏன்னா ஆகஸ்ட் மாசம் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆகஸ்ட் டிக்ளரேஷன். இதுல இந்தியன்ஸ் நேட்டிவ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. நேட்டிவ் இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. It expanded the participation of native Indians. இந்தியர்களின் பார்ட்டிசிபேஷனை விரிவுபடுத்தினர். Next is dual form of government. இரட்டை ஆட்சி. இந்த இரட்டை ஆட்சி கொஞ்சம் வித்தியாசமா டயார்கின்னு சொல்லுவாங்க. we call it as diarchy. இந்த டயார்கின்றது என்னன்னா டை அண்ட் ஆர்கி. இட்ஸ் a Greek word actually. It's a Greek word. இந்த டயார்கி எங்கம்மா கொண்டு வந்தாங்க, சென்டர்லயா ஸ்டேட்லயான்னு கேட்டீங்கன்னா இது கேட்பாங்க. இது எப்பவுமே எக்ஸாம்ல மாத்தி கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவங்க எங்க கொடுத்தாங்கன்னு பார்த்து ஆன்சர் போட பழகணும். ஓகே, இவங்க கொண்டு வந்தது மாகாணங்கள்ல, ப்ராவின்சஸ். இது ஒன் ஆஃப் அ ஃபெயிலியர். இது ஆக்சுவலி ஃபெயில்டு. இதை போட்டு வச்சுக்கோங்க. இங்க நம்ம மெயின்ஸ் எழுதும் போது இந்த ஆக்டோட ஃபெயிலியர் கேட்டாங்கன்னா நம்ம இதை ஹைலைட் பண்ணி காமிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் அ ஃபெயிலியர். அண்ட் அட் ப்ராவின்சஸ் ரெண்டு டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ஒன்று, அண்ட் இன்னொன்னு டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ன்றது ஒதுக்கப்பட்ட துறைகள், டிரான்ஸ்ஃபர்டுன்றது மாற்றப்பட்ட துறைகள். சரியா? இப்படி ரெண்டு டைப் ஆஃப் திங்ஸ் தான் இந்த டயார்கின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நமக்கு ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு வீடு இருக்கு இல்லையா? we call this as bicameralism. ஈரவை முறை. ஓகே, இரண்டு அவை முறை. ஓகே,
இந்த bicameralism அட் சென்டர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த சட்டத்தின் கீழே தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல் பட்ஜெட் and provincial budget, மாகாணத்தினுடைய பட்ஜெட்டையும் மத்திய அரசாங்கத்தின் பட்ஜெட்டையும் பிரிச்சது இந்த சட்டத்துல தான். got separate. third point என்னமா? இதுவா expanded the participation of native Indians in the provinces. சிவசக்தி at provinces இருக்கு இந்த பாயிண்ட். I'll repeat this. இன்னும் வாட்டி சொல்றேன் பாருங்க. இந்த மாண்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம் ஆக்ட்ன்றது என்னன்னா, நேட்டிவ் இந்தியன்ஸினுடைய பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணும், இந்தியர்களினுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும். இதான் இவங்களோட நோக்கம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதை அதிகப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராவின்சஸ்ல, அதாவது லோக்கலைஸ்ட் லெவல்ல அவங்களுக்கு அதிகாரத்தை பெருசு பண்ணணும். அப்ப டயார்கி, இரட்டை ஃபார்ம் ஆஃப் டியூவல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறை மாதிரி டியூவல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை மாகாணங்கள்ல கொண்டு வராங்க. தட் இஸ் மாகாணம்னா ஸ்டேட்ஸ். அங்க அதுல என்னன்னா, ப்ராவின்சஸ்ல ஒரு சில ஐட்டமை ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க, சில ஐட்டமை டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு தனித்தனியா வச்சிருக்காங்க. ஓகே, இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு. ஏன்னா இதை பத்தி ஒரு டிஃப்ரெண்டா ஹிஸ்டரியில பார்க்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாம பைகேமரலிசம். இப்ப பைகேமரலிசம்ன்றது இப்ப நம்ம ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு வீடு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேட்டர்ன் தான் பைகேமரலிசம்னு சொல்லுவோம். சோ அந்த பைகேமரலிசம் சென்டர்ல அப்பவே கொண்டு வந்தது இந்த ஆக்ட்ல தான். ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல் பட்ஜெட்டையும் ப்ராவின்சியல் பட்ஜெட்டையும் தனித்தனியா பிரிச்சு விட்டோம். கிளியர் எவ்ரிவன்? அடுத்து போகலாமா? இந்த சட்டத்துக்கு கீழே தான் தேர்தல் கொண்டு வராங்க. நமக்கு 1920s தான் நமக்கு எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அதனால நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் டு இந்தியன்ஸ் கொடுக்கப்பட்டது இதுலதான். நெக்ஸ்ட், இதுலயுமே செப்பரேட் எலெக்டோரேட், தனி மாகாணங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுதாங்க. யார் யாருக்குன்னா, ஆங்கிலோ இந்தியனுக்கு, சீக்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, யூரோப்பியன்ஸ்க்கு, இவங்க எல்லாருக்கும் தனியா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஆகஸ்ட் பிரைஸ், ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர், இது எல்லாமே வேற வேற. ஆகஸ்ட் ஆஃபர் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர் வந்து லின்லித் கோல கொண்டு வந்தது சுபி 19 ஷார்ட் கிட்ட இல்ல. நெக்ஸ்ட் இஸ் 1926. குழப்பம் கவலையப்படாதீங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதை கொண்டு வந்தது யாருன்னு சொல்லும்போது நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. ஓகே, 1926. இந்த 1926ல யூபிஎஸ்சி, மத்திய பொதுப்பணி பணியாளர் தேர்வாணையம் இப்படி ஒன்று கிரியேட் பண்றோம். இப்படி கிரியேட் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கேரக்டர் யாருன்னா மிஸ்டர் லார்ட் லீ. லார்ட் லீ 1923 to 1924 ஒரு கமிஷனே அமைச்சிருப்பாங்க. இவர் தான் யூபிஎஸ்சின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஓகே, இதுக்கடுத்து போடப்பட்டது தான் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இன்ஃபேக்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல 60% 60% இந்த ஆக்ட்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டயார்கி
abolished in provinces. போன இதுல பார்த்தோம் இல்லையா, இரட்டை ஆட்சி, மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை அழிச்சிடுவாங்க. ரெண்டு, hierarchy at center, அங்க அழிச்சிட்டு சென்டர்ல கொண்டு வந்துடுவாங்க. ஆனா இது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. பட் நாட் இம்ப்ளிமெண்டட்னு போட்டுருங்க. சரியா? அடுத்தது powers divided as federalist, provincialist and concurrent list. இப்ப நமக்கு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கும். அதே மாதிரி அந்த இதுலயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்ல கூட்டாட்சி பொதுப்பணி ஆணையம். அடுத்தது provincial public service commission. அதுக்கு அடுத்து joint public service commission. ஸோ மாகாணத்துக்கான ஒரு பொதுப்பணி தேர்வு, அடுத்து கூட்டு பொதுப்பணி தேர்வு, இப்படி பல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைக்கணும்னு ஐடியா கொடுப்பாங்க. இதுலதான் நமக்கு RBI 1935ல ஃபார்ம் ஆகும். அண்ட் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், தமிழ்நாட்டின் சட்டமன்ற மேலவை 1937ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். அண்ட் பர்மா ஃப்ரம் இந்தியா, இந்தியாவில இருந்து பர்மா எப்ப டிவைட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டத்துக்கு கீழே தான் 1937. With this, our important acts of 1935, பிரிட்டிஷ் முன்னாடி, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி போடப்பட்ட சில முக்கியமான சட்டங்கள் முடிவடைஞ்சிருச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து நமக்கு முக்கியமான சட்டம்னு கேட்டா நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 தான் சொல்லணும். ஆனா அதுல பெருசா ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு ஹிஸ்டரியில பார்த்துப்பீங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, டைரக்டா நம்ம அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி போயிடும். ஒரு நிமிஷம். What happened to our previous board? Class till 8. ஓகே, நம்ம ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பார்க்கலாம். இட்ஸ் டைம். சரி, நம்ம இதை நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துக்கலாம். அடுத்த பாலிட்டி கிளாஸ், இந்த சென்ஸ் நெக்ஸ்ட் பாலிட்டி கிளாஸ்ல. ஓகே, ஃபைன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் முடிஞ்சோன்னே இந்த செஷன் பத்தின கமெண்ட்டை நீங்க என்னோட டெலிகிராம்ல போடலாம்.
your feedback is most awaited for me. And ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம். இந்த செஷன் பத்தி நீங்க இங்கேயே கூட சொல்லலாம். தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு உங்களுக்கு இது பப்ளிக்காகவும் இருக்கும், நீங்க பார்க்கலாம். உங்களுக்கான லிங்கை நான் ஷேர் பண்ணிடுவேன், நீங்க அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். So tomorrow also same 6 p.m. you have a session, and even on Friday you have 6 p.m. session, and it's open to all. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. So your support is highly needed. Okay. Thank you Sneha. நாளைக்கு பாலிட்டி கிடையாது, Murthy not polity. In this course you will be covering everything. Active ended in 1784 or activities 1833 தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1833 வரைக்குமே அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா தானே இருந்தாங்க. அந்த கிரேட் ரிவால்ட்டுக்கு அப்புறம் தான் முடிஞ்சிடும். Ma'am, only for these 3 days only one session. Yeah. இந்த 3 days மட்டும் தான் one session. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கெட்யூல் மாறும். ஏன்னா இந்த 3 செஷன் ஓப்பன் டு ஆல்ன்றதுனால. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற மாடுலேஷன்ல எல்லாமே நடக்கும். ஓகே. Thank you. Have a great day. Good night. Aishwarya, as of now, we have planned 2 sessions. Okay. Mostly 2 sessions தாண்டாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay.